உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்ன புதினா கட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, அதை காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? புதினா கட்டிங்ஸ் வச்சு 3 days தான் ஆச்சு. அதை எப்படி தளர்த்து வந்திருக்குன்னு உங்களோட காட்டணும்னு நினச்சேன். அதான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஒரு சிலருக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். நல்லா க்ரோத் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். சைட்லேயே நிறைய செடிகள் வச்சுருக்கோம், அதனால் அது உங்களோட ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு போண்டா, ஸ்வீட் போண்டா செய்ய போகிறேன். அதுக்கு ரவை தேவை. ஒரு டம்ளர் ரவையை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் ஒரு டம்ளர் ரவையை ஊற வச்சுக்க போகிறேன் ஒரு 2 மணி நேரம். அதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ரவை ஊறிடுச்சு. அதுக்கு ஒரு டம்ளர் ரவைக்கு 1.5 அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கணும். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கிறேன். கூடவே 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நீங்கள் பவுட்ரு பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா முழு சர்க்கரையாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாவை போண்டா போட்ட அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அது கூட பழம் சேர்த்துக்கணும். பழமும் ஏலக்காயும். பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் அந்த போண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா பழுத்த பழம் எங்கள் வீட்டில் இருந்தது, அதை நான் சேர்த்திருக்கேன். போண்டா மாவு பதத்துக்கு நான் அந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ரோஸ் எல்லாம் எங்கள் கார்டனில் கிடச்ச ரோஸ் தான். குழந்தைங்க பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எங்கள் கார்டனில் என்னென்ன செடி இருக்குன்னு உங்கள் கூட ஒரு நாள் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். கூடவே நைட்டு சன்னா மசாலா செய்யலான் இருக்கேன். அதனால் சன்னா ஊற வச்சுருக்கேன். அது நான் இப்போ குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த சன்னா வேகிற டைமில் நாம் டீ டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அந்த ஸ்வீட் போண்டா போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு ரெடி பண்ண வச்ச மாவை கையில் எடுத்து குட்டி குட்டியாக போட்டோம்னா நல்லா இந்த மாதிரி எப்படி இருக்கு வண்டையான போண்டா, ஸ்வீட் போண்டா கிடைக்கும். முழிக்கிறீங்க. ஒரு 5 minutesல செய்யக்கூடிய நல்ல ஸ்நாக்ஸ் இது. ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வடுங்கண்டா, ஹஸ்பண்ட்டை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னேன். எங்கள் வீட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அப்படியே சன்னா மசாலாக்கு சன்னா போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளான வச்சுட்டு ஈவினிங் உட்காந்து சாப்பிடலான்னு எங்கள் குட்டி பாப்பா பால் குடிக்கிறா. இப்போதான் பால் குடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கா. பால் குடிப்பா. ஈவினிங் ரொம்ப மழை வர்ற மாதிரி நல்ல கிளைமேட் இருந்தது. அது உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் ஒரு 2-3 வீக்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் மழை வரும்னு. வராமையே இருந்தது. இன்னைக்கு தான் எங்கள் ஊரில் மழை வந்தது. நல்ல வேளை மழை வந்துருச்சு. நைட்டு மழை வந்துட்டுருக்கும் போதே நான் சன்னா மசாலா செஞ்சு சப்பாத்தி செய்கிறதுக்கு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன். கரண்ட் போயிடுச்சு. சுண்டல் நம்ம போட்டு வச்சுருந்தோம் குக்கரில். நல்லா வெந்துருச்சு. ஒரு 4-5 விசில் விட்டேன் ஊற வச்சு. நல்லா வெந்துருச்சு. சன்னா மசாலா கிரேவிக்கு நான் ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன்.
அதில் வந்து கொஞ்சம் சுண்டலை எடுத்து போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அந்த கிரேவிக்கு போடுறதுக்காக கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதில் பாதி எடுத்து நம்ம கிரேவியில் அப்படியே போட்டுக்கலாம் சுண்டலை. அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுண்டலை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயை போட்டு அடிச்சுக்க போகிறேன். தனித்தனியாக எல்லாத்தையும் அடித்து எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். சுண்டல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்பாக்கா அப்பா ரொம்ப பிடிக்குமா? என்னடா சத்தத்தையே காணோம். அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? யாரை பிடிக்கும் உனக்கு? அப்பாவையா? சரி, உனக்கு மிட்டு மாவு கொடுக்குறேன். இருங்க. அப்பா உருண்டை பிடிச்சு இந்தாங்க மாவு. ஜாலியா என்ன செய்ய போறீங்க? அதை வச்சு இங்க பாருங்க, என்ன செய்ய போறீங்க? சப்பாத்தி மாவு வேணும் விளையாடுறதுக்குன்னு கேட்டுட்டு இருந்தா எடுத்து கொடுத்துட்ருக்கோம். எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் மாவு வேணும் விளையாடுறதுக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்தது நான் தக்காளியும் போட்டு மிக்சியில் ஒரு 2 தக்காளி அடித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்க போகிறேன். சீரகம் போட்டு சீரகம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக அரைச்சும் வச்சுருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சும் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக பாதி வெங்காயத்தை மட்டும் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோட நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி பொன்னிறமாக வரணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்திக்கிறேன். அது சேர்த்து வெங்காயம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிட்டு ஒரு ஸ்மெல்லு வரும். நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அரைச்சி வச்சதை நான் அது கூட சேர்த்திக்க போகிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கொதிச்சு நல்லா கொதிக்கிற டைமில் சைடில் ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வரமிளகா பொடியும் கொஞ்சம் கறி மசால் பொடியும் போட்டு எண்ணெயில் ஒரு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். கிரேவி நல்ல கலரும் வரும். பாருங்க, நல்ல கலர் கிடச்சிருச்சு. ஹோட்டலில் நம்ம சன்னா மசாலா வாங்கினா எவ்வளோ கலர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு கலரும் கிடச்சிரும். இப்போ நான் கறி மசாலா சில்லி பொடியும் மட்டும்தான் எண்ணெயில் பொரிச்சு ஆட் பண்ணேன். இப்போது சன்னா மசாலா பொடி வச்சுருக்கேன். அந்த மசாலா பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு இந்த கிரேவியோட ஆட் பண்ண போகிறேன். எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு ஆட் பண்ண போகிறேன். எண்ணெயில் போட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்துடும். கருக விட்டுறாதீங்க, கிரேவின்னு நல்லா இருக்காது. உடனே 2 செகண்டில் உடனே எடுத்து அந்த கிரேவியோடு சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம சன்னா மசாலா பொடியும் அந்த மாதிரி செஞ்சு எடுத்து கிரேவியோடு சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் அந்த சுண்டல் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த சுண்டலையும் கிரேவியோட சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச சுண்டல் எதுக்கு சேர்த்துறோம்னா கிரேவி நமக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அது சேர்த்தலன்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும். நிறைய செய்யணும், நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தனோம்னா கொஞ்சம் கெட்டி கிடைக்கும். நமக்கு கிரேவி நிறையவும் கிடைக்கும். அதனால தான் அப்படி நம்ம அரைச்சி சேர்க்கறது. இப்போ நான் வேக வச்ச சுண்டல்லாம் அது கூட சேர்த்தி
ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போறேன். அப்பதான் அந்த சுண்டலோட அந்த கிரேவியும் சேர்ந்து வெந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு. அப்படியே சப்பாத்திக்கும் ரெடி பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஒரு பெரிய மனுஷி இருக்கா, வந்து சப்பாத்தி உருட்டி கொடுக்க வந்தாச்சு. இப்போ சப்பாத்தி உருட்டி நாங்க போட்டோன்னே எங்க வீட்டுல டிஃபன் ரெடி ஆயிடும். சப்பாத்தியும் சன்னா மசாலாவும். எப்பயுமே சப்பாத்தி உருட்டும் போது இப்படிதான் வந்து நானும் உருட்டி கொடுக்குறேன்ட்டு குறும்பு பண்ணிட்டே இருப்பா. நம்மளை வேலை செய்யவே விட மாட்டா. இப்போ சப்பாத்திக்கு உருட்டியாச்சு. கிரேவி இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இறக்கி வச்சிட போறோம். ரெடி ஆயிருச்சு கிரேவி. சப்பாத்தி போட்டாச்சு.